காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நாதன் ஃப்ரம் ஜூரிக் லைஃப் இன்சூரன்ஸ். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க, என்னென்ன லைஃப்பில் எப்போதும் பேசிகிட்டு இருக்கீங்க, எந்த சீக்கிரம் இருந்தாலும் இன்னமும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு சொல்கிறீங்க, அது உண்மையானு? எஸ் காய்ஸ், உண்மை தான். நானும் நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாலிசி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இயற்கையை ரசிக்கலான்னு வந்திருந்தேன். சடன்லி மனசில் தோணுன விஷயத்தை உங்களாண்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் திடீர்னு மறந்துடுவேன், அதனால தான். ஓகே காய்ஸ், நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்துட்டு என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், இவ்வளோ நாள் வந்துட்டு வேலை செஞ்சு பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டேன், பட் வந்து நான் காசு சேர்த்து வைக்கல, இப்போ வயசாக ஆரம்பிக்கும் போது பயமாக இருக்குண்ணே, ஏதாச்சும் ஒன்று என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும். அது மனைவியாக இருக்கலாம், அவரோட குழந்தைகளாக இருக்கலான்ட்டு ஆசைப்படுறாங்க. பட் என்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா, எனக்கு பெரிய தொகை வேணும், பட் மந்த்லி வந்து நான் சின்ன அமௌண்ட்டாக கட்டணும், முடியுமான்னு கேட்குறீங்க. காய்ஸ் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்துட்டு ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் சாரி சொல்கிறேன். என்னோட தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, ஸோ நீ போய் வேலை தேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் 20 வழியே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ அந்த 20 வழியில் நீ காடி எடுத்துகிட்டு போகாத, மோட்டர் எடுத்துகிட்டு போய் வேலை தேடு, ஏழ்மையாக போய் தேடுன்னு சொல்கிறேன். ஸோ மோட்டருக்கு 5 வழி எண்ணெய் ஊற்றிருப்பாங்க, மிச்சம் இருக்கிற 15 வழியில் காலையில் பசியாறணும், வேலை கிடைக்கலாம், மத்தியானம் வரைக்கும் டைம் இழுத்துட்டு போவோம், அவங்க ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்ணும். காய்ஸ் அப்பயும் வேலை கிடைக்கலனா ராத்திரி மணி 8க்கு திருப்பி பசிக்கும். காலையில் எண்ணெய் ஊற்றி பசியாரி மத்தியானம் ஒரு கடையில் சாப்பிட்டு அந்த 20 வழியில் மிச்சம் இருக்கிற காசில் ராத்திரி பயப்படாமல் ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ண முடியுமா? ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, 20 வெள்ளின்றது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியாகி ஒரு நாள் பூரா வெளியே சர்வைவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நடக்கவே முடியாத ஒரு காரியம். 20 வெள்ளின்றது சர்வைவ் பண்ணிட்டு வர முடியாது. அப்போ காலங்காலத்தில் எந்திரிச்சு 5 வெள்ளி கொடுத்துருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 20 வெள்ளியே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சர்வைவ் பண்ண முடியல. அப்போ 5 வெள்ளின்றது ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாத காசாக போயிடும். அந்த ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாத 5 வெள்ளியே போடுங்க, அதுவே மாதம் 150 வெள்ளி ஆயிரும். அந்த 150 வெள்ளிக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க. ஒன்றுமே இன்னைக்கு கொடுக்கல, பட் அந்த 150 வெள்ளிக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு போகலாம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு. நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிற விஷயமா இருந்தால் தயவு செய்து என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நான் நாதன் ஃப்ரம் ஜூரிக் லைஃப் இன்சூரன்ஸ். 016-710-3954. லவ் யூ காய்ஸ்.